மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் அல்லேலூயா நாம எப்படி இருக்கிறோம்? ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட எல்லாமே ஆமே ஆவிக்குரியவர்கள், கர்த்தருடைய சீஃப். அப்ப நீ பரலோகத்திலிருந்து இறக்கப்பட்டவங்கிற கர்த்தர். அதுக்கு பின்னாடி வசனம் வருது. நீ எப்படி பொறுத்த கர்த்தர் உனக்கு எப்பேற்பட்ட அதிகாரம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு பாருங்க. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின் வழி போர் செய்கிறவர்கள் அல்ல. ஆமே மாம்சத்தின் வழி போர் செய்கிறவர்கள் உலகத்தில் வாழ்கிறவர்கள். ஆமே
ஆமே வார்த்தையினால உலகத்தை படைச்சீங்க ஆண்டவரே. ஆமே அடுத்த வாரம் ஆராதனையில் போய் நிற்கும் பொழுது இதுவரை கொடுக்காத பிரசன்னத்தை நான் கொடுக்கணும் ஆண்டவரே. நான் பேசணும், என் ஜனங்களை விடுதலையாக்கணும். அந்த ஜனங்கள் அந்த வார்த்தையை கேட்டு இதுவரை கேட்கிறாத வார்த்தையா இன்று பேசுகிற வார்த்தை இருக்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுவார். அதே தான் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பேசுறார். அதாவது பிரச்சனையை தூக்கி எறிஞ்சிடும். ஐயோ நோய் வந்துருச்சு, இந்த ஊழியத்தை எப்படி நடத்துறது, அடுத்தது யார் இருக்கிற, என் பையன் இருக்கானா, ஆமே என் நண்பர் இருக்காரா, அவங்க கையில குடும்பம் அவங்க கையில கொடுத்துட்டு போகணுமே அப்படின்னு புலம்புறாரு. மரித்தாலும் பிழைப்பான். இதை விசுவாசிக்கிறவன் செத்தாலும் உயிரோடு இருப்பாங்க. கர்த்தர் எஸ். உடனே சில நிறைய பேர் ஃபோன் போட்டாங்க. சில ஃபோன் கால்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஆமே ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு போய் கொடுத்த வாக்கு தத்தம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அடுத்த வாரம் உன்னை கொண்டு போய் நிக்க வச்சு
செழிப்பான ஒரு வாழ்க்கையை நோக்கி போகும். அல்லேலூயா. அதான் சொல்றேன், நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் ஆமே அப்ப உனக்கு கொண்டு வருகிற இது நடக்காதுன்னு பிசாசு கொண்டு வருகிற எண்ணங்கள் அப்பே கட்டி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இந்த பிரச்சனையை பாதாளத்தில் கட்டுகிறேன் அப்படின்னு கட்டப்படுகிறது. பாதாளத்தின் திறவுகோல்களை உன் கையில தான் கொடுத்திருக்கிறது. அப்படியே திறந்து கொள்ளாத ஆமே வியாதியே இப்பொழுது சாவி என் கையில இருக்கு. இப்ப நான் உன்னை கட்டுகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லி கட்டுகிறேன். கொள்ளாத பணப்பிரச்சனையே இப்பொழுது ஆமே உன் இடத்துக்கு நீ போகும்படியா உனக்கு ஆமே உன்னை கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் கட்டிட்டீங்கன்னா கட்டப்படும். நீ கட்டிட்டீங்கன்னா அது உள்ள போயிருங்க. சொல்லுவாங்க ஊழியக்காரன் வந்து ஜெபம் பண்ணாலும் அது கட்டப்படும். இல்ல ஆமே மாம்சமான யாருக்கு தேவனாகிய கர்த்தர் ஊழியக்காரனுக்கு மட்டுமில்ல ஆமே அமர்ந்திருக்கிற விசுவாசிகளுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தரா இருக்கிறார். உன்னால முடியாது ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டார். எல்லாம் ஆமே தேவனால் கூடும். நீ போய் தொடர்றது மட்டும்தான் உன் வேலை. அற்புதத்தை செய்கிற அவர் செஞ்சு போயிருவாங்க. முயற்சி பண்றது மட்டும்தான் உன் வேலை. எண்ணங்களை மாற்றுறது மட்டும்தான் உன் வேலை. கட்டுகளை கிடைப்பது அவர் வேலை. அல்லேலூயா. ஆமே கீழ்ப்படிய செய்கிறேன். ஆமே ரோமர் 4:17 4:17 பக்கம் வந்து 211 சொல்லுகிறார். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று ஆமே எழுதப்பட்டிருக்கிறபடி ஆமே எழுதிட்டார்கள். அநேக ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக் கொள்ளுகிறவன் என்று உங்களுக்கு எழுதிட்டாங்க. ஆபிரகாமுக்கு எழுதுறது எப்ப? ஆமே இயேசு வர்றதுக்கு முன்னாடி. இயேசு வந்த பிறகு நம்மளுக்கு எழுதியிருக்கிறாரு. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனான்னு அப்ப பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறாங்க. எப்படி எழுதியிருக்கிறாரு? இந்த உலகத்துக்கே தந்த நீதான், இந்த உலகத்துக்கே குட்டிகளை பெற்று போற ஆசீர்வாதத்தை உனக்கு தான் கொடுத்திருக்கேங்கிறாங்க. அல்லேலூயா. ஆமே யாரெல்லாம் பிள்ளை இல்லையோ நீங்க கேளுங்க. வயசாயிடுச்சு அப்படி எல்லாம் பார்க்காதீங்க. ஆமே அல்லேலூயா. உன் வாழ வயதை ஆமே வயதை வாழ வயதாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமே உன் கர்ப்பத்தை ஆமே உன் பிள்ளைகள் வாழ்ற மாதிரி செஞ்சுடுவார். கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எஸ் அல்லேலூயா. சொல்லுகிறார், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி எழுதிட்டாரு. இந்த ஆசீர்வாதம் உனக்கு வரும்னு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கே எழுதினவர். இயேசு வந்த பிறகு எழுதாம விட்டுருப்பாரா? ஆமே என்ன சொல்றாரு? எழுதப்பட்டபடி எழுதிப்பட்டிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்த வருவார். ஆமே அவன் தான் நம்ம தான் விசுவாசிக்கணும். உனக்காக உன் பக்கத்துல சேர்ல உட்கார்ந்து விசுவாசிக்க மாட்டோம். உனக்கு தலைவலி காய்ச்சல் நீ மாத்திரை போட்டதான் சரியாகும். ஆமே நீ சரியானதான் உன் வாழ்க்கையை சரியாகுது. அதுக்காக பக்கத்தில் உள்ளவன் ஆமே இதை பண்ணு அதை பண்ணு அதெல்லாம் தேவையே இல்லை. கர்த்தருக்கு நீ தான் தேவை. ஆமே தான் ஆமே விசுவாசித்த வருவாய். அல்லேலூயா. மரித்தோரை உயிர்ப்பித்து என்ன பண்றானா? செத்து போனதை உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். முடிஞ்சு போனதை நடக்க வைக்கிற தேவனா இருக்கிறார்.
இருக்காங்க மனுஷங்க பிரச்சனை கொண்டு வருது பிசாசு. அவன் டம்மி பீஸ், ஒண்ணுமே இல்ல. உனக்கு பணத்தை வளர்ச்சியை காட்டிட்டு இருக்காங்க. இது யார் காட்டிட்டு இருக்கா? பிசாசு. இவன் ஒண்ணுமே கிடையாது. அவனை எல்லாம் அப்படியே தோலை உரிச்சு தொங்க விட்டுதான் ஆமே ஜீவனை உன்னை கொடுத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிற கர்த்தர். ஜீவனுக்கு அதிபதியா நம்ம ஆண்டவர். ஆமே. அதனால தான் மரித்தவைகள் எல்லாம் உயிர் பெறுகிற ஜீவனுக்கு அதிபதி ராஜாங்கிறாங்க. வாழ வைக்கிறதுல ராஜாதி ராஜானா நம்ம ராஜா. ஆமே. அத சொல்றாரு பாருங்க. ஆமே. அநேக ஜாதிகள் தகப்பனே என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவனாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் அழைக்கிறவமா இருக்க இல்லாதவர்கள் இருக்கிறவர்களுக்கு அவர் அழைக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் மழையை பார்த்து பேசுங்க. ஆமே. மழையை நீ பார்க்கறல்ல, பிரச்சனை மழை போடுறீங்களா, அதை பார்த்து பேசு. அது ஓரம் கட்டி விட்டு வந்துடலாம். அது அப்படியே நீ நடக்கிற வழியில அது மழை போல இருந்துச்சுன்னா அது பாதையை விட்டு நடந்துவா அப்படிங்கிறாங்க. நீதிமானுடைய பாதையோ ராஜபாதை. ராஜா போற இடத்துல பெரிய பெரிய மலையெல்லாம் நிறுத்தி வச்சுப்பாங்களா? இல்ல நின்றா கூட அதை உடஞ்சி ரோடா மாத்தி விட்டுருவாங்க. உலகத்துல மனுஷன் நடக்கும் போதே ரோடா மாத்தானே. இன்னைக்கு பூனவில பெரிய பெரிய மலையெல்லாம் ரோடா மாத்தி விட்டு ஆமே அதை டோல் கேட்டா போட்டு வசூல் பண்ணிட்டு இருக்காங்களே. ஆமே. அவனுக்கே அப்படின்னா ஆமே கர்த்தருடைய பிள்ளை, உலகத்தின் ராஜாவுடைய பிள்ளை, ராஜாவுடைய ஆமே மகிமையை சாமே மகிமையை சிங்காசனம். உனக்கு எவ்வளவு பெரிய ரோட போட்டு வச்சிருக்கிறாரு. நானே வழியிட்டேன். அவரு அந்த வழியில போறாருன்னா ஆமே நீ அந்த வழியில பின்னாடியே போய்கிட்டு இருக்க. ஆமே. மலைகள் எல்லாம் வழிகளாக்கவே, பாதை எல்லாம் செவ்வையாக்கவே ஆமே பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம். என் பிள்ளைங்களுக்கு முன்னாடி பிரச்சனையே நீ ஏமாத்திரம். அதை நீங்க பேசுற ஆண்டவர் எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க. ஆமே. செல்வாவையில நீ ஏமாத்திரம். நான் படைச்சேன், நான் அபிஷேகம் பண்ணேன். ஆமே. நான் வாக்குத்தத்தத்தை பண்ணேன். என் பிள்ளைங்களுக்கு முன்னாடி நீ ஏமாத்திரம் அப்படிங்கிற. இனிமே நீ பேசு. பிரச்சனை நீ ஏமாத்திரம். ஏன்னா கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தமா இருக்கிற வார்த்தையா இருக்கிற. அதுதான் நீங்க ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஆமே. இருக்கிறவங்க இல்லாதவங்க இருக்கிற போல் அழைக்கிறது இல்ல. ஆனா கூப்பிடுவாரு. ஆமே.